சரி, மதிவாணன் சார். சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் கடந்த 55 வருஷத்தில் திமுக திரும்பவும் ஆட்சியிலிருந்து எலெக்ட் ஆகி வந்ததாக வரலாறு இல்லைங்க. அந்த வரலாறு தான் இப்போ 2026 நடக்க போகுது. ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் பிகாஸ் எக்ஸ் ஃபேக்டராக விஜய் இருக்கிறதால அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை தாவேகா தனித்து ஆட்சி அமைக்குமா, இல்லை 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி போஸ்ட்போல் அலையன்ஸ் உருவாகுமா அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க. கனவு காண்பதை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1980 ஜனவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி, எம்ஜிஆர் முதல்வராக இருக்கார், எம்ஜிஆர் தனித்து நிற்கிறாரு. 37 தொகுதிகளில் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி அடித்து தூத்து வர்றாங்க. கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி 2 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்குதுங்க. உடனடியாக கலைஞர் போய் 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைப்பது ஜனநாயக படுகொலைன்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருந்தவர் அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியை கலைக்க வச்சார். இந்திரா காந்தியை பயன்படுத்தி தேர்தல் நடந்தது மே மாதம், 6 மாதம் தான். மே மாதம் போஸ்டர்லாம் அடித்து வச்சுட்டாரு. நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம் கனவெல்லாம் கண்டு எல்லாம் ஒட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி டெஸ்பாச் பண்ணிட்டாரு. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தந்தது. அதே எம்ஜிஆர் அதை விட அதிகமான சீட்டோடு ஜெயிச்சார். அதனால் தமிழ்நாடு வாக்காளர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். அவர்கள் சட்டமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும், நாடாளுமன்றத்துக்கு யார் ஓட்டு போடணும், இன்றைய சூழ்நிலையில் இந்த ஆட்சியை யாரால் மாற்ற முடியும் என்பதையெல்லாம் நல்லா இது பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழும். ஆட்சி மாற்றத்தால், ஆட்சி கலைப்பால் பாதிக்கப்பட்டது அதிமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, திமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்கள் அதை செய்ய வச்சார் என்பதுதான். 356 பிரிவை மத்திய அரசு பயன்படுத்தக்கூடாதுன்னு காலமெல்லாம் பேசிக் கொண்டிருந்த கலைஞர் 9 மாநிலத்தோடு சேர்த்து இத டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு போய் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் அந்த பரப்புரையில என்ன பேசினாரு? திமுக ஆட்சி கலைச்சுன்னு பேசினாரா, இல்ல அதிமுக எந்த அடிப்படையில் அந்த பிரச்சாரத்தை? ரிசல்ட்ட சொல்லுங்க. எதுக்காக கலைச்சாரு? ரிசல்ட் இல்லங்க. இல்ல இல்ல கனவு கண்டார் போஸ்டர் வரைக்கும் அடிச்சு டிஸ்ட்ரிக்ட் காமிச்சாச்சுங்க. நீங்க கனவு காண்பாதர் யாரு? கலைஞர் தான் கனவு கண்டு கிளாரிட்டி வாங்கிக்கலாம் சார். எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் பண்ணாருன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், யாரை கேட்டு, யாரை நோக்கி கேட்டாரு? மக்களை கேட்டாருங்க. கேட்டார், நீதி கேட்டாரு. மக்கள் யாரை எதிர்த்து கேட்டாங்க? நாடாளுமன்ற தேர்தல் 37 ஏங்க குறைச்சிட்டாங்க, டிஎம்கே குறைச்சாங்க சார். ஆட்சியை கலைச்சு தப்பு. நான் ஒரு அனெக்டோட் சொன்னேன். கனவு கண்டது கலைஞர், ஏமாந்தது திமுக. அவங்க நியாயமான நேர்மையான ஒரு இது கொடுத்தாங்க. ஆட்சியை கலைச்சது தப்புன்னு மக்கள் தீர்மானிச்சாங்க, அவ்வளவுதான்.